எதிர்கருத்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை திட்டமிட்டு கேவலப்படுத்துறது. எதிர்கருத்து இல்ல, விஜயை பிடிக்காத இல்ல விஜயை ரசிக்காத விஜயை ஆதரிக்காத எல்லாரையும் கேவலப்படுத்து. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு ரூட் அப்படின்னு பேரு. யார் சொல்றா பாத்தீங்களா? இந்த ஆள் பத்திய வச்சு இந்த குறும்பட மாட்டேருக்கு பாத்துருவாங்க. ஸ்டெர்லைட்ல போராடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் இரவோடு இரவாக போய் நின்று ஸ்டெர்லைட்டுடைய நோயுடைய அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. நீட் தேர்வில் இறந்து போன அனிதாவுடைய அம்மாவையும் தங்கச்சி பார்த்து அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. மெரினா கடற்கரையில மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடிய போது அந்த மக்கள் போய் நிற்கிறாரு. மனுஷனா இருக்காரு. மனுஷனா இருந்து விஜய் குருதியகம், விஜய் வெளியகம், விஜய் படிப்பகம் ஏற்படுவாங்கன்னு சொல்லிட்டு கூடுதலாக சொல்றாரு. உண்மையில வியந்து போயிட்டேன். விஜய் வந்து இந்த அரசியல் எவ்வளவு உத்துநோக்கிறார் அப்படின்னு நம்மள புரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப தெளிவான ஒரு ஆகச்சிறந்த ஒரு லீடருக்கான உரையா இருந்தது. லீடரை தாண்டி ஒரு சிறந்த கல்வியாளருக்கான உரையா இருந்தது. இதை பார்க்கும்போது விஜய் சேதுபதி ஞாபகம் வருது. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ரூட்ல யார் இல்லையோ அந்த நடிகைகள் பத்தின வதந்திகள் வரும். அப்படித்தான் வந்து இந்த ரூட்ல இருந்துட்டு அதுல இருந்து விலகுன, அதாவது இதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும், அந்த பேமெண்ட் கொடுக்காம பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து விலகி இருக்காங்க. யாரு? ஒரு முக்கியமான நடிகை, சிவகார்த்திகேயன் கூட நடிச்ச நடிகை. அந்த நடிகை விலகின உடனே அவங்கள பத்தின எல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடுறான், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது, அவங்கள பத்தின நெகட்டிவான செய்தியில மட்டுமே வெளியிடுறது. இதுக்கு பின்னணியில முழுக்க இருக்காருன்னா இந்த விஜயினுடைய இப்பதான் சொல்லி முடிச்சேன்.